மாட்டியா? உனக்கு ஏன் என் குடும்பத்து மேல இவ்வளவு வன்மம்? எப்ப பார்த்தாலும் ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்க. இப்ப நீ எதுக்கு எங்க வந்து கத்திக்கிட்டு இருக்க? சீனு குடிச்சிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கான்னு ஏன் போய் சொன்ன? நான் போய் சொல்லல, உண்மையை தான் சொன்னேன். கிழிச்சிங்க. பிராடு பண்றவங்க தானே நீங்கெல்லாம். உண்மையாவா பேச போறீங்க? ஏய் யோ நிறுத்தியா? நீ எல்லாம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமும் கூட திருந்தல. புவனேஸ்வரி, என் குடும்பத்தை பழி வாங்குற உன் வெறி அடங்காதா? ஆமா, அடங்காது. இத்தனை வருஷமா என் வாழ்க்கை வீணா போனதுக்கு நீயும் உன் பொண்டாட்டியும் தான் காரணம். இப்போ என் அண்ணன் ஜெயிலுக்கு போனதுக்கும் அந்த மாயா தான் காரணம். என் குடும்பமே கஷ்டப்படுறதுக்கு நீயும் உன் குடும்பம் தான் காரணமா இருக்கு. அதனால உன் குடும்பத்தை என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் சும்மாவே விட மாட்டேன். ஏமா இப்படி கேனத்தனமா பேசிக்கிட்டு இருக்க நீ? ஏய், என் தங்கச்சி ஏதாவது சொன்ன அவ்வளவுதான். ஏய் அடங்கியா? சும்மா பேசிக்கிட்டு. நீங்க 2 பேரும் சேர்ந்து உங்க பிள்ளைய மறைச்சு டிராமா பண்ணல? அதுக்குதான் நீயும் உன் பிள்ளையும் ஜெயிலுக்கு போனீங்களே. அதுக்கப்புறமும் எங்க குடும்பம் இப்படியா காரணமா இருக்கும்? ஏய், உன்னை எல்லாம் ஜெயில இருந்து வெளியே விட்டாங்க பாத்தியா? அதுதான் அவங்க பண்ண பெரிய தப்பு. உங்களை எல்லாம் உள்ளே போட்டிருக்கணும். இங்க பார் புவனேஸ்வரி, உன் வாழ்க்கையில நீ தனியா இருக்கிறதுக்கு நான் காரணம் இல்ல. அத நீ சரியா புரிஞ்சுக்காம என் குடும்பத்தை பழி வாங்க பாக்காத. நீ காரணம் இல்லையா? என்ன நம்ப வச்சு ஏமாத்திருக்க. நீ பண்ண துரோகத்தை கடைசி வரைக்கும் நான் மறக்க மாட்டேன். உன் குடும்பத்தை பிரிச்சு உன்னை தனியால நிக்க வைப்பேன். அதெல்லாம் எப்பவுமே நடக்காது. ஏன்னா எங்க அண்ணன் பின்னாடி நான் இருப்பேன். எங்க ஒட்டுமொத்த குடும்பமும் இருக்கும். உன் புத்திக்கும் உன் எண்ணத்துக்கும் நான் இதோ இப்படி தனி மரமா நிக்கிறேன். ஏய், என்னடா சொன்ன? அண்ணா, ஏய், உன் குடும்பத்தை இந்த ஊருக்குள்ளேயே இல்லாம பண்ண முடியும். பிரச்சனை வேண்டாமேன்னு ஒதுங்கி இருக்க. ஜானகி மேல பழி போட்டு ஜெயிலுக்கு அனுப்ப பார்த்ததுக்கே 2 பேரையும் வெட்டி போட்டிருப்பேன். இப்ப திரும்ப சீனு மேல பழி போட பாக்குறீங்களா? ஏய், இதோட நிறுத்திக்கங்க. இல்லனா என்ன பண்ணுவேன்? ஏன் சீனு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? தினம் இப்ப குடிக்க ஆரம்பிச்சுட்ட. சாரி மாயா, நான் வேணும்லாம் குடிக்கல. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நான் ஏன் குடிக்கிறேன்னு எனக்கு புரியல. குடிக்கும்போதுதான் என் பிரச்சனையெல்லாம் மறக்கிறேன். குடிச்சா பிரச்சனைய மறக்கலாம், ஆனா அந்த பிரச்சனைய தீர்க்க முடியாது. வேற என்ன பண்றது? இப்பெல்லாம் எனக்கு என்ன பிடிக்கல. நான் அப்படி இருக்கிறத பார்த்தா வீட்டுல எல்லாரும் வருத்தப்படுவாங்கல்ல. எல்லாம் தெரிஞ்சும் ஏன்டா இப்படி பண்ற? நான் வேற என்ன செய்வேன்? என் கடனை எப்படி அடைக்க போறேன்னு எனக்கு தெரியல. அதுக்குதான் நான் பணத்தை கொடுக்கறேன்னு சொன்னேன். வேண்டாம், உன் பணம் எனக்கு வேண்டாம். ஏன்டா இப்படி புரிஞ்சுக்காம பண்ணிட்டு இருக்க? இங்க பாரு, நீ இப்படியே இருந்தா குடிக்கிறதுக்கு அடிக்ட் ஆயிடுவ. நான் சொல்றத கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோ செய்யணும். எங்க போயிருந்தீங்க எல்லாரும்? இவ்வளவு நேரம் ஆளை காணோம். என்னாச்சுப்பா? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? என்ன? ஏய் படு. ஏய் விடுறே என்ன? படு செய்யணும். அம்மா, போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்தோம்மா. போலீஸ் ஸ்டேஷனுக்கா? போலீஸ் ஸ்டேஷனுக்கா? எதுக்கு மச்சான் அங்க போனீங்க? அது வந்து என்னப்பா, ஏதாவது பிரச்சனையா? ரகு, என்ன விஷயம்ப்பா? புவனேஸ்வரி குடும்பத்தோட நிம்மதியை கெடுக்கணும்னு பாத்துக்கிட்டு இருக்கா. ஏன், அவ என்ன பண்ணா?
கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவ ஃபோன் பண்ணாமா? தங்கச்சி பையன் சீனு அவன் குடிச்சிட்டு பார்ல சண்டை போட்டு பிரச்சனை பண்ணிருக்கான். இப்போ அவனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்க. சீனு குடிச்சிட்டு பிரச்சனை பண்றான்னு போன் வந்துச்சு. அதான். அப்படிலாம் எதுவும் நடக்கலையே. நான் ரொம்ப நேரமா இங்கதான் இருக்கேன். நான் யாரையும் அரெஸ்ட் பண்ணலையே. ஐயோ, உன் குடும்பத்தை பிரிச்சு உன்னை தனியால நிக்க வைப்பேன். என்னென்ன சொல்றீங்க? சீனுவா? அண்ணா, ஏன் புள்ள அந்த மாதிரி எல்லாம் பண்றவன் இல்ல. நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்தினவனு கங்கணம் கட்டிட்டு சுத்திட்டு இருக்கா அந்த புவனேஸ்வரி. வேணுனே இந்த மாதிரி பொய்யான விஷயத்த பரப்புறா. இது ஒண்ணு அவளுக்கு புதுசு இல்லையே. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா அவ? என் புள்ள அவன் உண்டு அவன் வேலை உண்டுன்னு இருக்கான். அவன் பேரை கெடுக்க பாக்குறா. அவ சொன்னா அதை யாரும் நம்ப போறது இல்லங்க. நம்ம சீனு ரொம்ப நல்ல பையன். ஏற்கனவே அந்த மாயாவை அவன் தலையில கட்டி வச்சு அவன் வாழ்க்கையே போச்சு. அவ கேட்ட காசு கொடுக்கணும்னு தான் அவன் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கான். இப்போ இவ மேல தேவையில்லாம அந்த மாதிரி பழி எல்லாம் போடுறாங்க. நீங்க கவலைப்படாதீங்க அத்தை. அவங்க சொன்னா அது உண்மையாயிடுமா? சீனு மாமாவை பத்தி நமக்கு தெரியாதா? அவர் மாதிரி ஒரு நல்லவர் யாரும் இருக்க மாட்டாங்க. சரி, அவ சொன்னானே நீங்க என்ன ஸ்டேஷன்ல எல்லாம் போய் பாத்தீங்க? என் புள்ள மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இல்லாம இல்ல.